அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம மேரேஜ் விலாக்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு பார்த்தீங்கன்னா, மேரேஜுக்கு அப்புறமா நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோவில் நம்ம சிஸ்டர் ஒருத்தக கமெண்ட் போட்டிருந்தா, நீங்கள் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஆனால் டெய்லி வீடியோ போட மாட்டீங்க, ரொம்ப நாள் நடுவில் விட்டு விட்டு தான் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட சேனலில் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோ கூட கொடுத்துருக்குறேன். ஆனால் ஏன்னே தெரில, நமக்கு வந்து அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் நமக்கே ஒரு மாதிரி டல்லாகிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு டல்லாகிடுச்சு. நம்ம என்ன தான் வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண முடியல. ஆனாலும் நம்ம சேனலை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்பப்போ வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களால் முடிஞ்சாக்கா இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் இப்போது எங்கே போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா, பொண்ணு அழைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறமா மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் மாற்றி மாற்றி 3 அழைப்பு வந்து அழைக்கணும். அதாவது பொண்ணு வீட்டு சைடு 3 அழைப்பும், மாப்பிள்ளை வீட்டு சைடு 3 அழைப்புன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஒரு நாள் விட்டு இல்லைனா 2 நாள் விட்டு இந்த மாதிரி அழைச்சிட்டு வரணும். பொதுவாக எங்கள் ஊர் சைடு எல்லாருமே இந்த 3 அழைப்பு வைப்பாங்க. 3 அழைப்புக்கு அப்புறமா மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியாகவே அம்மா வீடு மாமியார் வீடுன்னு போயிட்டு வரலாம். இப்போ நாங்கள் 3வது அழைப்புக்காக போயிட்டுருக்கோம். அதனால தான் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 அழைப்பு வந்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம். பொண்ணு ரெடியாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பொண்ணு ரெடியானதும் பொண்ணோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அழைப்புலேருந்து 40 வரைக்கும், அதாவது கல்யாணம் முடிஞ்சு 40 செய்வோம் பார்த்தீங்களா, அது வரைக்குமே இந்த வீடியோவில் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் டீட்டெயிலாக நிறைய வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு டைமும் இல்லை, அதுக்கான சிச்சுவேஷனும் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே பொண்ணோட திங்ஸ் தான். 3வது அழைப்பு அப்படிங்கிறதுனால பொண்ணோட எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு மாமியார் வீட்டுக்கு வரணும் இல்லையா, அதுக்கான எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு வந்துட்டா. நாகூர் வந்ததும் லாத்தாவை வீட்டில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் கரெக்டாக வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் எதுவும் இல்லை. நான் மட்டும்தான் வந்து வீடியோவும் எடுக்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும். அப்படிங்கும்போது அது முடியாத காரியம் இல்லையா. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது, அதாவது இப்போ மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 40 கழிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அன்றைக்கி இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன பேசணும், இன்றைக்கி காலையில் என்ன பேசணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து மோஸ்ட்லி மறந்து போயிடுது. அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன். 3வது அழைப்பு அழைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி டின்னர் வந்து பூரி மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பூரிக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணோம். பூரி சரியாக வரல, அதனால் அது அப்படியே சப்பாத்தியாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, முட்டை லாப்பை எல்லாமே கடையில் வாங்க விட்டு எல்லாத்தையும் வச்சு நைட்டு டின்னர் வந்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அழைப்பு முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால அடுத்து பொண்ணை வந்து பால் காய்ச்ச சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அதுக்கு தான் நான், ரைஹானா, என்னோட ஹஸ்பண்ட் 3 பேருமே ரெடி ஆகி இப்போ எங்கள் மச்சான் வீட்டுக்கு போகிறோம். மச்சான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொண்ணு வந்து பால் காய்ச்சணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்மளே பால் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வர வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பால் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா 3வது அழைப்பு அன்னைக்கே பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனையும் வச்சுருவாங்க. நாங்களும் அப்படி தான் செய்யலாம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் டைமில் தானே பொண்ணு அழைச்சிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி டைம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு வீட்டு சைடும் மாப்பிள்ளை வீட்டு சைடும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தான் பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் செய்வாங்க எங்கள் ஊர் சைடு. அதுக்கெலாம் நேரம் வந்து கரெக்டாக செட் ஆகலை. அதனால தான் நாங்கள் இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பால் காய்ச்சறது வச்சுருந்தோம். இப்போ பால் வாங்கிட்டு மச்சான் வீட்டுக்கும் வந்தாச்சு. பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனும் ஈவினிங் டைமில் தான் வச்சுருந்தோம். நிறைய பேர்லாம் கூப்பிடல, ரொம்ப கம்மியான பேரை கூப்பிட்டு சிம்பிளாக தான் பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனையும் நாங்கள் வந்து செஞ்சோம்.
பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பால் காய்ச்ச போறா அப்படின்னு சொல்லவும் மச்சான் பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே அந்த ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து புதுசாக வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு பழசு எடுத்து வச்சுட்டு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து மச்சான் புதுசாக வாங்கிலான்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கி வச்சுட்டா. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ வீடியோ தான் அது நீங்கள் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பால் காய்ச்சறதுக்கு புது பாத்திரத்தில் தானே பால்லாம் காய்ச்சணும். ஸோ அதுக்கு தேவையான பாத்திரம்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அடுத்து இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நீங்க கேள்வி பதில் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் நான் வந்து கண்டிப்பா பண்றேன். போஸ்ட் போடுறேன். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ நீங்க அதில் கேட்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல கேள்வி பதிலுக்கான ஒரு வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெய்ஹானா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. யாருக்கு கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனுக்கு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து வந்திருந்தா. வாங்கிட்டு வந்த திங்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ அவளுக்கு தான் நம்ம ரெய்ஹானா வந்து ஜூஸ் கொடுக்குறா. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வந்து பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி அந்த புது பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணி ஊற்றிட்டு, பொண்ணு பால் காய்ச்சறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன். இது எல்லாமே புது பாத்திரம் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பால் காய்ச்சி எல்லாருக்கும் இதில் ஊற்றி கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பால் காய்ச்சி சொன்னேன். ஸோ பொண்ணு வந்து இப்போ பால் காய்ச்சிட்டு இருக்கிறா. என்னடா பெரிய பாத்திரமா இருக்குது, அதில் கொஞ்சம் பால் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? நான் வந்து 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நாங்கள் வந்து பால் காய்ச்சறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பால் காய்ச்சறதுக்கு சின்ன பாத்திரமும் புதுசா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பானையில பால் காய்ச்சலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டு பால் காய்ச்சினோம். அது மட்டும் இல்லாம, அங்க நாங்க எத்தன பேர் இருந்தோமோ, அதுக்கேத்த மாரி தான் நாங்க வந்து பால் காய்ச்சினோம். நெறைய பால் காய்ச்சினாலும் தேவையில்ல, வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அதனால. அதுக்கப்புறம் பால் காய்ச்சி முடிச்சுட்டு, அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து பால் குடுத்துட்டு, கூடவே வந்து வாடா, ஸ்நாக்ஸ்லாம் வச்சோம். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, அன்னைக்கு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, பூரி தான். அதாவது 3வது அழைப்பு அன்னைக்கு பூரி வந்து சரியா வரல இல்லையா? அதனால விடக்கூடாது. நம்ம திரும்பவும் கண்டிப்பா பூரி செஞ்சே ஆகணும். அப்படிங்கிற மாரி அன்னைக்கு நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பூரி கிழங்கும், பூரியும் தான் டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வீடியோ எதுவும் எடுக்கல. பூரி சுடுறது வரைக்கும் தான் அன்னைக்கு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ அதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கல்யாணம் 40 அன்னைக்கு காலையில 5:45க்குலாம் நான் எந்திரிச்சிட்டேன் எங்க வீட்ல. எந்திரிச்சு வீட்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு, குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நானும் ரெய்ஹானாவும் ரெடி ஆயிட்டு என்னோட ஹஸ்பண்டோட இங்க மச்சான் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து நான் வந்து பாச்சோர் காய்ச்ச போறேன். 40க்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா, லாத்தாட்ட அதாவது மச்சான் ஒய்ஃப்ட்ட வந்து பாச்சோறு காய்ச்சறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற எல்லா திங்ஸையும் சொல்லிட்டேன். அவளும் வாங்கி ரெடியா வச்சுட்டா. தேங்காய்லாம் துருவி ஃப்ரீசர்ல வச்சுருங்க. காலையில வந்து தேங்காய் பால் எடுக்கணும். அது மாரி ஜவ்வரிசிலாம் ஊற வச்சுருங்கன்னு சொன்னேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தா. நான் காலையில போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, பாச்சோறு காய்ச்சறதுக்கான வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, பாச்சோரம் பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா சூப்பரா வந்துருந்துச்சு. பாச்சோரையும் நல்லபடியா காய்ச்சி, அப்புறம் தெருவாடியில வந்து ஒரு 4, 5 வீட்டுக்கு குடுத்துட்டு, அப்புறம் ரிலேஷன்ஸ்க்குலாம் குடுத்துட்டு, நாங்களும் வந்து குடிச்சோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாச்சோறு குடுத்துவிட்டு எல்லாருமே வந்து சொன்னாங்க, "பாச்சோறு ரொம்ப நல்லா இருந்துச்சு" அப்படின்ட்டு. இந்த பாச்சோர் செய்யறதுக்கான டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2 டைம் இந்த வீடியோவ நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. பாச்சோர் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா காலையில எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, வடை பூரியா தான் வாங்கியிருந்தோம் சாம்பாரோட. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சுக்கான வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ரெய்ஹானா பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி கட் பண்றது, அப்புறம் வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்றது, இது எல்லாமே நான் வந்து செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா எல்லாமே செஞ்சு குடுத்தா. நான் வந்து கிச்சன்ல சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தால்ச்சா சோறு, தாளிச்சா, தனிக்கறி அதாவது வெள்ள குருமா தான் வச்சிருந்தேன் சிக்கன்ல. ஸோ வந்து பொண்ணும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஹெல்ப் வந்து செஞ்சு குடுத்தா. ஸோ எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர பேசிக்கிட்டு ஜாலியா வந்து அன்னைக்கு சமையல் பண்ணி முடிச்சோம். இந்த கல்யாணத்த ஸ்டார்ட் பண்றதுக்கும், நம்ம ரெய்ஹானாவுக்கு ஸ்கூல் லீவ் விடுறதுக்கும் கரெக்ட்டா இருந்துச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் எல்லா ஃபங்ஷனும் நம்ம ரெய்ஹானா வந்து கரெக்ட்டா வந்து அட்டெண்ட் பண்ணிட்டா. இன்னும் ஒரு 2, 3 நாள்ல ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு நெனைக்கிறேன். கல்யாணத்துலேருந்து இப்போ 40 முடிஞ்சிருச்சு. நம்ம ரெய்ஹானாக்கு லீவ் இருக்கிறதுனால, எனக்கும் வந்து அந்த அளவுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஏன்னா ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு, அவளுக்கு வந்து டைமுக்கு சாப்பாடு எல்லாம் குடுக்கணும். அப்புறம் வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரணும். அடுத்து டியூஷன் போணும், பள்ளிக்கு போணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதிலேயே ரொம்ப டைம் வந்து போயிடும். ஆனா லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. சமைச்சு முடிச்சுட்டு அடுத்து சாப்பிடும்போது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுங்காட்டிலும் பார்த்தீங்கன்னா, குட்டி கலாட்டாவாயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட பைக் வந்து மிஸ் ஆயிடுச்சு.
அடுத்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே பைக் வந்து கிடச்சிருச்சு. பக்கத்து வீட்ல தெரியாம எங்க பைக்கா அவங்க பைக்குன்னு நெனச்சு அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. 2மே Yamaha அப்படிங்கிறதுனால கீ வந்து 2 பைக்குக்கும் ஒர்க் ஆகுது போல. ஸோ அதுக்கப்புறம் பைக் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து நாங்க பொண்ணுக்கு வச்ச மேக்கப் பாக்ஸ். அத ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். டைமே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிச்சு. அதோட வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து மேரேஜோட வீடியோ, அதுக்கப்புறம் ஆல்பம் எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து எங்களுக்கு நைட்டு வந்து கிடைச்சிச்சு. ஸோ அத வந்து ரொம்ப ஆசையா, ஆர்வமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா கவர் பண்ணியிருந்தா. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.